ஹலோ காய், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட டெலிவரி, என்னோட ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு டியூ டேட்டாக கொடுத்தது August 21. நாங்கள் என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ரெடி ஆகி நாங்கள் பீச்சில் போயிட்டு நடந்துட்டு இருந்தோம். நீங்களே ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம். எனக்கு திடீர்னு பேக்கில் வந்து ஏதோ பேக் பெயின் வந்த மாதிரி இருந்தது. எப்படின்னா ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துறா மாதிரியே இருந்தது. எனக்கு ஏற்கனவே எங்கள் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபால்ஸ் பெயின்லாம் அடிக்கடி வரும்னு சொல்லவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா 2 வீலர்லேயே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா இது வந்து ஃபால்ஸ் பெயின்லாம் கிடையாது, இது வந்து உண்மையாலே உன்னோட டெலிவரி பெயின், லேபர் பெயின் உனக்கு வந்துருச்சு, போயிட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு ரெட்டை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னா August 9 நடந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் தேங்க் காட் அம்மாவும் அப்பாவும் என் கூட வந்திருந்தாங்க. இருக்க எனக்கு எப்படின்னா பெயின் அதிகமாகவே இருந்தது. எனக்கு அழுக வருது, கூட சிரிப்பு வருது. அப்புறம் உள்ளே போனோம், ரொம்ப நேரமாக வந்து எனக்கு எப்படின்னா ரொம்ப ஹெவியான பெயின்லாம் வர ஒய்ஃப் வேறு லேபர் வார்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க, அழுவாதப்பா, ஏன்ப்பா அழுவுற, வந்துடுவா, நல்லா வந்துடுவா, ஏன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனாலும் எனக்கு வந்து அவளோட யோசனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வர என்னை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல என் அழுவியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு தாங்க, பாப்பாவோட சவுண்டு கேட்டுச்சு. அது செம்ம நிம்மதியாக இருந்துச்சு. பாப்பா அப்படியே கையால் தூக்கி அம்மா கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் குடுக்குடுன்னு லேபர் வார்டுக்குள்ளே ஓடி ஒய்ஃபை போய் பார்த்துட்டு நீ எப்படி இருக்க எல்லாமே கேட்ட பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியே மூச்சே வந்துச்சுங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, பாப்பா வந்து பொறக்கறப்போ கொஞ்சம் அதிகமா தண்ணி குடிச்சிட்டா. அதனால வந்து என்கிட்டயே கொஞ்சம் லேட்டா தான் காமிச்சாங்க. நானே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ வருவா, எப்போ வருவான்னு. ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு ஆக்சுவலி அது பார்க்கறதுக்கே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுவரைக்குமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. அப்புறமா புதுசா ஃபீல் பண்ணேன். பாப்பா பொறந்த ஒரு 4 டேஸ்லயே வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஒரு குட்டி தேவதை பொறந்திருக்காங்க. அவங்க நேம் எல்லாமே அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.